இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 21. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் இந்த பொல்லாத உலகத்தை ஆளுவதனால் இந்த வசனத்தை மனித அரசாங்கத்திற்கு பயன்படுத்த முடியாது. ஆதாமிலிருந்து வந்த இனமாக இருக்கிறபடியினால் மனித இனம் இயல்பாகவே பலவீனமாக இருப்பதால் வெகு நீதிமான்கள் இருப்பதில்லை. அபூரணமான மாந்தர் ஆளுவதால் இந்த வசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் வேதாகமம் முழுவதும் சொல்லப்படுகின்ற நீதியுள்ள ராஜ்யம் ஏற்பட போகிறது. இம்மானுவேலின் தேவன் நம்மோடிருக்கிறார். தேவராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே ஸ்தாபிக்கப்பட்டு பூச்சக்கரத்து குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவர். இந்த நோக்கத்திற்காகத்தான் கர்த்தருடைய ஜனங்கள் இன்னும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்காகவே அப்போஸ்தலனும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெறுவதற்காக காத்திருக்கின்றோம் என்று எழுதுகிறார். தேவ புத்திரர்களாகிய சிறுமந்தை தங்களுடைய தலையாகிய கர்த்தராகிய இயேசுவோடும் கூட வல்லமை அதிகாரம் பெற்று படிப்படியாக அந்த நீதியுள்ள ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்கள். அதற்காகவென்றே தம்மை ஜீவபலியாக கொடுத்து மாபெரும் ஒப்புரவாகுதலை உண்டாக்கினார். இந்த ஆளுகைக்குரிய காலத்தையும் அந்த பெரிய ஆளுநரையும் அவரது சரீர அங்கத்தையும் குறித்து அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பத்திலே உலகை கெடுத்துக் கொண்டிருக்கிற சாத்தான் இனிமேலும் யாரையும் கெடுக்காவண்ணம் 1000 ஆண்டுகள் அவனை கட்டி போடுகிறார். தீமை உலகில் இல்லாமல் நீதிமான்களே மிகுதியாயிருப்பதினால் உலகம் தேவனுடைய மகிமையினாலும் அறிவினாலும் வெளிச்சத்தினாலும் நிறைந்ததாயிருக்கும். அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே எல்லோரும் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பருகி என்றென்றும் ஜீவனோடிருப்பர். மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.